ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மகா சங்கடகர சதுர்த்தியை பற்றிய வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சோஸ்திரத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி படிக்கணும், அதோட விளக்கம் தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன், நான் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதை சொல்ல முடியலனாலுமே நான் யூடியூப்லேயே இது பாட்டாகவே மந்திரமாகவே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ருணஹர கணேச சோஸ்திரம். இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம், இதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன். முதல்ல நம்ம விநாயகரை எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்தையே நம்ம ஆரம்பிப்போங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருடைய படம் இருந்தாலும் சிலை இருந்தாலுமே நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அருகம்புல் பூக்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். முதல்ல படிக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை இந்த வீடியோவை நீங்கள் போட்டுக்கிட்டு கேட்கலாங்க. புத்தகம் கூட கடையில் கிடைக்கும். முடிஞ்சால் அதையுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் கூகுளில் கூட போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோஸ்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கும். அதை கூட நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க. இந்த ருணஹர சோஸ்திரம் கணேச சோஸ்திரத்தை நம்ம தினமுமே குறைந்தது 1 முறை 3 முறை படிக்கலாம். 11 முறை படித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல பலன். கூடிய சீக்கிரமே நம்ம நினச்ச காரியம் நடக்கும். நம்மளுடைய பிணிகள்லேருந்து எந்த விதமான உடல் உபாதை, உங்களுக்கு என்ன ஒரு நோய் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, இது எல்லாத்துலேயுமே நமக்கு விடுபாடு கிடைக்கும். அவங்களால தினமும் உட்காந்து ஒரு 11 முறை படிக்க முடியலன்னா தினமும் 1 முறையாவது படிங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்குங்க. நீங்கள் உங்ககிட்ட விநாயகர் சிலை இல்லை அப்படின்னாலுமே கவலைப்பட வேண்டாங்க. ஒரு மஞ்சளை கூட பிள்ளையாராக பிடிக்கலாம். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தால் கூட வெல்லத்தை கூட பிள்ளையாராக பிடிச்சி வைக்கலாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கைப்பிடி பிடிச்சாலே அது பிள்ளையார், அவ்வளோதாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது முப்பெரும் கடன்களை தீர்க்கக்கூடிய ருண மோசன கணபதி ஸ்தோத்திரம். இந்த ருணமோசன கணபதி அவர் எப்படி இருப்பார், அவரை பற்றிய ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். விநாயகர் பெருமானுக்கு 32 திருவடிவங்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 32 திருவடிவங்கள் என்பது ஒரு பிரிவுங்க. இந்த பிரிவினில் ஸ்ரீ ருணமோசன கணபதி அப்படின்னு ஒரு கணபதி 25வது இடத்துல கோலு வீட்டில் இருக்கார். சிலர் இவரை ரணமோசனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிணமோசனர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவரை இப்படி சொல்லக்கூடாது, ருணமோசனர் அப்படின்ட்டு தான் சொல்கிறது தான் சரியான முறை. பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவரால் நோய்கள் விலகும், நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், கடன்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணபதியோட பெயரில் ருணஹர கணேச சோஸ்திரம் அப்படின்ற ஒரு சோஸ்திரமே மகான்களால் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ கணபதி சகஸ்ரநாமத்தில் ருணத்ரய விமோசனாய நம அப்படின்னு ஒரு நாமம் வரும். இது 428வது நாமமாகும். இவற்றின் மூலமாகவும் நாம் அந்த கணபதி ருணமோசனர் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ருணமோசன கணபதி வடிவத்தை சிறிது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெண்ணிற மேனி எழிலோடு விளங்குபவர் இந்த கணபதி. 4 திருக்கரங்கள் கொண்டு அதில் பாசக்கயிறு, அங்குசம், தந்தம், கருணாவல் கனி போன்றவற்றை ஏந்தி செம்பட்டாடை உடுத்தி காட்சி கொடுப்பவர் இவர். இவ்வடிவிலேயே இவரை நாம் வணங்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைட்லலாம் இந்த கலரில் தான் நம்ம கணபதியே இருப்பாங்க. அதாவது அவருடைய உருவமே வெண்ணிறத்தில் தான் இருக்கும். அந்த கணபதி உட்காந்துருந்து அப்படியே கம்பீரமாக இருப்பார் இல்லைங்களா, அந்த கணபதி மாதிரி ருணமோசன கணபதி அப்படி தான் இருப்பாங்க. ருணம் அப்படின்னாக்க கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசனம் அப்படின்னா விடுபட செய்கிறது.
அப்படின்னு இதனுடைய அர்த்தம். அதாவது நம்ம வந்து கடன் தொல்லையிலிருந்து மீள செய்பவர் இந்த ருண மோசன கணபதி. அது என்ன கடன்? நம்ம வாங்குறோமே, அங்கே எங்கே வாங்குறோமே கடன், பைசா பணம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோமே, அது கிடையாதுங்க. பிறவி கடன். ஒரு மனிதன் பிறக்கும் போதே கடனோடு தான் பிறக்கிறான். இந்த உயிர் வந்ததே ஒரு கடன் தான். சரிங்க இல்லையா? நம்மளுடைய உடலில் உயிர் மூச்சு காற்று வந்தது ஒரு கடன் வாங்கி தான் வரும். அது மாதிரி நம் தாயின் வயிற்றில் இருக்கிறதும் ஒரு கடன் தான். அதனால் எதுவாக இருந்தாலும் மனித பிறவின்னு எடுத்துட்டா கடனால் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் நம்ம கொடுக்குற பணம் காசு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஆத்ம ருணம், தேவ ருணம், பித்ரு ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கணேச சகஸ்ர நாமத்தில் ருணத்திரிய விமோசனாய நம அப்படின்னு ஒரு நாமம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதன்படி நம் வாழ்வில் 3 வகையான பெருங்கடன்கள் வந்து நம்மை வருத்துகிறது. அது என்ன அப்படின்னாக்கா ஆத்ம ருணம், தேவ ருணம், பித்ரு ருணம். இந்த 3 தான் மிகப்பெரிய கடன் அப்படின்ட்டு மகான்களால் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பெருங்கடன்களையும் நாம் தீர்க்க முடியாமலாம் பெரும் கடனாளியாகவே காலத்தை தள்ளி முடிவில் இறந்தும் போயிடுறோம். இந்த கடன்கள் நம்மை பல பிறவிகளிலும் தொடர்ந்து துரத்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளை துன்புறுத்திக்கிட்டே தான் இருக்கும். சரி, இந்த கடன்லேருந்து நம்ம எப்படி தான் விடுபடுறது, நம்ம என்ன தான் செய்கிறது அதுலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது தான் 3 கடன்களையும் தீர்க்க நாம் முக்கியமாக 3 பெரிய கோவில்களுக்கு ஸ்தலத்துக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது போதாதுங்க, அது மட்டும் போதாது. அங்கே இதற்காகவே சில பரிகார பூஜையெல்லாம் இருக்குமா, அதெல்லாமே செஞ்சு தான் இந்த கடனை தீர்க்கணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்தலம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய ஆத்ம ருணத்தை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து பிரயாகை. நம்மளுடைய தேவ ருணத்தை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து வாரணாசி, அதாவது காசி. நம்மளுடைய பித்ரு ருணத்தை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து கையை. இதை வருஷப்படி தான் 3 ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பரிகார பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அனைத்து ருணமும் தீர்ந்துடும் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 3 கடன்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளால் எல்லாராலையும் இந்த மாதிரி யாத்திரை போயிட்டு அங்கே போய் நம்ம வந்து பரிகாரம்லாம் செஞ்சு பண்ண முடியாது. இந்த 3 கடன்களையும் தீர்க்க முடியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ருணமோசன கணபதி சோஸ்திரம் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அதாவது நம்ம போய் அந்த புண்ணிய ஸ்தலத்துலலாம் போயிட்டு பரிகாரம் பண்ணி அங்கே நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வர முடியாதவங்க என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு நம்ம எல்லாராலையுமே வசதி வாய்ப்பு உடல்நிலை ஒத்து வரணும் அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்கிறது, அவங்களுக்காக தான் இந்த மாற்று வழி என்ன அப்படின்னாக்கா ருணமோசன கணபதியை வழிபாடு செய்கிறது. அவருக்காக தான் ருணஹர சோஸ்திரத்தை பாராயணம் செஞ்சு நம்ம வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ருணஹர கணபதி சோஸ்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ருணஹர கணபதி சோஸ்திரம் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லோ இல்லை பூக்களாலேயோ அவருக்கு சாத்தி அவரை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. முதல் நாள் நீங்கள் வந்து ₹1 நாணயத்தை எடுத்து முடிஞ்சு வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ எல்லாமே தீரணும், எல்லாமே நல்ல ஒரு வழி கிடைக்கணும், எல்லா கடனும் நமக்கு ஒழியணும், நம்மளுடைய உடல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க, நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும். அதனால் மனசார நீங்கள் கணபதியை வழிபாடு பண்ணிவிட்டு இதை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. தினமுமே ஒரு முறையாவது சொல்லுங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அது என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் வீடியோ வந்து பெருசாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3 கடன் தொல்லைகளை தீர்க்கும் ருணஹர கணேச ஸ்தோத்திரம். சிந்தூர வர்ணம் திவிபுஜம் கணேசம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் பிரஹ்மாதி தேவை பரிசேவியமானம் சித்தைர்யுதம் தம் பிரணமாமி தேவம். சிந்தூர நிறத்தில் 2 கைகளுடனும்
சரிந்த வயிற்றுடனும் பிரம்மா முதலிய தேவர்களாலும் சித்தர்களாலும் சூழப்பட்டு தாமரை இதழ்களில் அமர்ந்துள்ள கணேச தேவரை நமஸ்கரிக்கிறேன். சிருஷ்யாதவ் பிரம்மணா சம்யக் பூஜித பல சித்தையே சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. பிரம்மாவால் உலக சிருஷ்டிக்கு முன்னால் காரிய சித்திக்காக நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். திரிபுருஷ்ய வதாத்பூர்வம் சம்புனா சம்யகர்ச்சித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. திரிபுர சம்ஹாரத்திற்கு போகும் முன்பு பரமேஸ்வரனால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். ஹிரண்யகசிப் வாதீனாம் வதார்த்தே விஷ்ணுனா அர்ச்சித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. ஹிரண்யகசிபு போன்ற அரக்கர்களை வதிக்கும் முன்பு மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். மகிஷஸ்ய வதே தேவ்யா கணநாதா பிரபூஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. மகிஷாசுரனை சம்ஹரிக்கும் முன்பு பார்வதி தேவியால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். தாரகஸ்ய வதாத்பூர்வம் குமாரேன பிரபூஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. தாரகாசுரனை வதைக்கும் முன் ஸ்ரீ சுப்பிரமணியரால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். பாஸ்கரனே கணேசாகி பூஜிதஸ்ய ஸ்வசிஸ்தய சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. சூரிய தேவனால் தனது காரிய சித்திக்காக நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். சசினா காந்தி விருத்தியர்த்தம் பூஜிதோ கணநாயக சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. தனது அழகு நன்கு வளர்வதற்காக சந்திரனால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். பாலனாய சதபாசாம் விஸ்வாமித்திரன பூஜித சதைவ பார்வதி புத்திர ருணநாசம் கரோதுமே. அது தபஸை காப்பாற்றிக் கொள்ள விஸ்வாமித்திர மகரிஷியால் நன்கு பூஜிக்கப்பட்ட பார்வதி குமாரன் கணேசன் எப்பொழுதும் எனது அனைத்து வித கடன்களையும் போக்க அனுகிரகிக்கட்டும். ஓம் கணேசாய சரணம் சரணம் சரணம். அவ்வளோதாங்க. இதுதான் ருணஹர கணேச சோஸ்திரம். இப்போ நான் படிச்சிருக்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டியிருக்கேன், விளக்கமும் கொடுத்துருக்கேன் தமிழில். அந்த விளக்கத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு இதை உட்காந்து பொறுமையாக படிக்க முடிஞ்சிச்சுன்னா படிச்சுட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே போட்டால் கூட வரும். அந்த ஆடியோவை கூட கேட்டுட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். உங்களுக்கு இதை நீங்கள் கூகுளில் போட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. புக்காக கூட கிடைக்கும், கடைகளில் கேட்டு பாருங்கள், புக்காக கிடைக்கும். அப்படி இல்லைங்கிறாங்க, நீங்கள் பிரிண்ட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா தினமுமே உங்களால் ஒரு முறையோ 3 முறையோ இல்லை 11 முறையோ சொல்ல முடியும்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். உங்களை வேண்டுதல் என்னவோ அதை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. வெள்ளருக்கு விநாயகர் இருக்காங்க, இல்லை ஸ்படிக விநாயகராக இருந்தாலும் சரி, எந்த விநாயகர் இருந்தாலுமே நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து எல்லா சங்கடகர சதுர்த்திக்குமே இந்த கணேச சோஸ்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. அதாவது வளர்பிறை தேய்பிறை 2 சதுர்த்திலையுமே சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, நான் பலனடைந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த விதமான நோய் நொடியிலையுமே நம்ம காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும்
இருந்தாலுமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.